தேவன் ஏழ்மை என்ன பண்றாரு? பாவத்தை வெறுக்கிற மாதிரி ஏழ்மையையும் வெறுக்கணும். பிசாசு எதையாவது பயன்படுத்தி தரித்திரத்தை கொண்டு வந்து, வறுமையை கொண்டு வந்து, இல்லாமையை கொண்டு வந்து ஜனங்களை காலி பண்ணணும்னு நினைக்கும் போது நாம தரித்திரத்தை எதிர்த்து தான் ஆகும். ஆமென். அப்போ தரித்திரம் ஒரு நாளும் கடவுளுடைய சித்தம் கிடையாது. பாருங்களேன், கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏழ்மை ஒருபோதும் தேவனுடைய திட்டம் கிடையாது. தேவன் ஏழ்மை என்ன பண்றாரு? பாவத்தை வெறுக்கிற மாதிரி ஏழ்மையையும் வெறுக்கணும். ஆமென். இயேசு சிலுவையில என்ன பண்ணாரு? உங்க நோயை சுமந்தார். ஏன்னா நோய் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. உங்களுடைய பாவத்தை என்ன பண்ணாரு? சுமந்தார். மரணத்தை என்ன பண்ணாரு? சுமந்தார். துக்கத்தை என்ன பண்ணாரு? சுமந்தார். இதோடு சேர்த்து மனிதனை பாழாக்குற தரித்திரத்தையும் சுமந்தார். ஆமென். அப்ப அவர் தரித்திரத்தை சுமந்ததனுடைய நோக்கம் என்ன? பாவம் மாதிரி அதுவும் கொடுமையானது. ஆனா அந்த பக்தி மார்க்க அப்படின்ற ஒரு சிந்தனையில கிறிஸ்தவத்துக்குள்ளே என்ன வந்துச்சு தெரியுமா? பாவர்ட்டி இஸ் பியூரிட்டி. ஏழ்மை ஒரு தெய்வீகமானது. யாராவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம இருந்தாருன்னா அவர் ரொம்ப பக்தியான ஒரு ஆள். இவர் ரொம்ப தாழ்மையான ஒரு ஆள். தாழ்மையான ஆள் இல்லைங்க, அவர் ஏழ்மையான ஆள். நீங்க தாழ்மையான ஆள்னு யாரை சொல்ல முடியும்? எல்லா வசதியும் இருந்தும் மக்கள்கிட்ட அன்போடு பண்போடு நடந்துக்கிட்டாதான் அதுக்கு பேர் என்னது? தாழ்மை. அப்பதான் அது தெரியவே செய்யும். என்ன கேட்டா, நீங்க ஏழ்மையா இருந்துக்கிட்டு தாழ்மையா நடந்தீங்கன்னா உங்க தாழ்மை கூட வெளியில தெரியாது. இருக்கீங்களா? உங்க தாழ்மை கூட வெளியில தெரியாது. பாருங்களேன், எதுக்கு இவன் அடிக்கடி நம்மளை வந்து பார்க்கறான்? காசுக்காக இருக்குமோ? அப்ப கர்த்தர் பாருங்க தரித்திரத்தை வெறுக்கிறார். ஆமென். ஏழ்மை என்ன பண்றாரு? வெறுக்கிறார். ஆமென். நான் சொல்ல, உங்க வாழ்க்கையில செழிப்பு வரணும்னா, உங்க வாழ்க்கையில பொருளாதார ரீதியா இன்னும் வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதிகளிலும் நீங்க வாழ்ந்து இருக்கணும்னா கர்த்தருடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு தரித்திரத்தை என்ன பண்ணணும்? எதிர்க்கணும். தரித்திரம் என்னுடையது அல்ல, இயேசு அதை எனக்காக சிலுவையில் சுமந்தார்.